இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். தொடர்ந்து சில வாரங்களாக, ஒரு 4-5 வாரங்களாக நாம ஃப்ரீ டு லவ், நாம் எதற்காக விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், எதிலிருந்து எதற்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், இருளின் அதிகாரத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். எதுக்காகன்னு சொன்னா, கலாத்தியர் 5வது அதிகாரத்துல மெசேஜ் பைபிள் இருந்து வாசித்தோம். we are free to love and free to serve. so இந்த அடிப்படையில எப்படி நம்முடைய இருதயம் காயப்பட்டிருக்கும் போது எப்படி அன்பு செலுத்த முடியல, எப்படி இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் நம்மளை சுகமாக்குது. சுவிசேஷம் பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கு இல்ல, பரலோகத்தை இங்க கொண்டு வருவதற்கு. அது முதலாவது எங்க நடக்கணும்? இருதயத்துக்குள்ள நடக்கணும். நீதி, சமாதானம், பசுத்தாயில உண்டாகிற சந்தோஷம் எல்லாம் உண்டாகணும். இப்படி பல காரியங்களை நம்ம பார்த்து வருகிறோம். சோ இது அன்பை குறித்த ஒரு சப்ஜெக்டா இருக்குது. அப்போ அந்த அன்பை குறித்த ஒரு சப்ஜெக்ட் இருக்கும்போது நிறைய கேள்விகள் வருது. ரிலேஷனல் விஷயங்கள்ல எப்படி அன்பா இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அன்பு என்பது அடுத்தவர்களுடைய கட்டுப்பாட்டுல இல்ல, என்னுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இது பியூர்லி ரிலேஷன்ஷிப் பேஸ்டு இல்ல. அன்பின் அடிப்படையில யாரும் உங்க கம்பெனிக்கு வேலைக்கு ஆள் வைக்காதீங்க. நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதே மாதிரி ஒரு ஆளு கம்பெனில திருடிட்டே இருக்கிறான், நான் அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிட்டு இருக்க வேண்டியதில்லை. எதோட குழப்பக்கூடாது, நமக்கு தெளிவா இருக்கணும். ஸோ பேசிக்கா ஒரு 3 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த அன்பை குறித்து பேசும்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது. நீங்க பிரசங்கங்கள்லயும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய பிரசங்கங்கள் அப்படின்னு சொல்றதுலயும் சரி, அல்லது சினிமா, கலை, புஸ்தகங்கள், இந்த மாதிரி காரியங்களையும் சரி, எதை பிரதானமா பேசுறாங்கன்னா அன்பை பிரதானமா பேசுறாங்க. அன்புதான் ரொம்ப முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயம்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அன்புதான் எல்லாம் அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். Never idolize love as the solution of all your problems. எல்லா பிரச்சனைகளையும் எனக்கு அன்பு இருந்தா தீர்த்துடலாம் அப்படி நினைக்காதீங்க. எப்படி பணம் இருந்தா எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாதோ, பணம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, பணம் இருந்தா தலையணைய வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாதுன்னு. அது போல அன்பு சர்வரோக நிவாரணி, எல்லா பிரச்சனைக்கும் அன்பு தீர்வு அப்படிலாம் ஒரு கற்பனையான ஒரு விஷயம் இருக்குது. குடும்பத்துல அது ஒரு பிரச்சனையா கூட ஆகுது. அன்புக்கு மேலாக வேற என்ன தேவை அப்படின்னு கேட்டா, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்துல, இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. எப்படி? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இந்த 3ல அன்பே பெரியது, இவைகளில் அன்பே பெரியது. அதை நம்ம இந்த இவைகளில விட்டுட்டு அன்பே பெரியதுன்னு பேச ஆரம்பிச்சிட்டோம். சில பேருக்கு இது கொஞ்சம் ஷாக்கிங்கா கூட இருக்கும். என்ன பிரதர், அன்பு தானே, அதெல்லாம் கொஞ்சம் ஏமாத்துறதுக்கு நல்லா வசதியா இருக்கும், எல்லாம் அன்புதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு ஆண் பெண் உறவுல அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல நீங்க வெறும் அன்பு மாத்திரம் போதாது. என்ன தேவைப்படுது? ஹியூமிலிட்டி தேவைப்படுது. 2 உறவுகள் நல்லா ஆகிறதுக்கு தாழ்மை, ட்ரஸ்ட், நம்பிக்கை, ரெஸ்பெக்ட். இது நிறைய இடத்துல அன்புன்ற பேர்ல அடி வாங்குறது எதுன்னு சொல்லி சொன்னா மரியாதை தான் அடி வாங்கிருது. அதுதான் கணவன் மனைவி பிரச்சனையில பெரிய பிரச்சனையாவே இருக்குது. என்னன்னு சொன்னா பைபிள் எப்படி சொல்லிருக்குது, புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மனைவிகளே உங்கள் புருஷரில் அன்பு கூறுங்கள்னு சொல்லல. மனைவிகளே உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. அல்லது ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லலாம். அதை ரெஸ்பெக்ட் யுவர் ஹஸ்பண்ட். அப்ப என்ன அர்த்தம் வருது? மனைவிகளை ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டாமா, கணவனை அன்பு கூற வேண்டாமான்னா இல்ல. இது ரெண்டும் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிற விஷயமா இருக்குது. ஆனா யாருக்கு எது தேவையோ அதை கொடுங்க. இப்ப அன்பு அப்படிங்கிற பேர்ல நான் எப்படி வேணா பேசுவேன், அன்புல தானே பேசினேன் அப்படின்னு நீங்க பேச முடியாதுன்னு சொல்றேன்.
அன்பு எனக்கு இருக்குதுங்கிறதுக்காக இன்னொருத்தரை நான் அவமரியாதையாக பேசினா அங்க அந்த அன்பு தோத்து போகுமே தவிர அந்த உறவு பில்ட் ஆகாது. So love is not enough for a healthy relationship. Love is not alone enough. அன்பு மட்டும் போதாது, அங்க கமிட்மெண்ட் தேவைப்படுது, அர்ப்பணிப்பு தேவைப்படுது, உறுதித்தன்மை தேவைப்படுது. இதெல்லாம் அன்போடு கூட தேவைப்படுது. அன்பு ரொம்ப முக்கியமானது. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். ஆனா அதனால பிற காரியங்களை தானம் பண்ணிடக்கூடாது. இது பிரதானம் சொல்லி மற்றதெல்லாம் தானம் பண்ணிடக்கூடாது. அதுல கவனமா இருக்கணும்னு சொல்றேன் நான். விளங்குதுங்களா உங்களுக்கு? விளங்கினவங்க கை வைத்துங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னது. ஏன்னா இது கொஞ்சம் அப்படி பஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். என்னடா அன்புக்காக தான் நம்மளே வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரி இருப்போம். நம்மகிட்ட அன்பு இல்லை, அது வேற விஷயம். ஆனா அப்படி ஒரு எண்ணம், அப்படி பேசி பேசி சமாளிச்சிரும் அன்பு அன்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கொஞ்சம் முகமூடிகளை கழட்டுறதுக்கு இது ஒரு முக்கியமான வார்த்தை. அடுத்த சென்டென்ஸ் நான் சொல்றேன். லவ் இஸ் நாட் த ஃபவுண்டேஷன் ஃபார் த ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அன்பு ஒரு உறவினுடைய அடிப்படை கிடையாது என்பதை நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அன்பு தானே அடிப்படை? இல்ல, அன்பு அடிப்படை இல்ல. லவ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். இரண்டு பேர் நல்ல உறவில் இருப்பதினால் உண்டாகிறது அன்பு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றத நல்லா விளங்கிக்கோங்க. இப்படி பேசி பழகி பாருங்களேன். எங்க குடும்பத்துல சில பேர் சொல்லுவாங்க அன்பே இல்லைங்க அப்படின்னு. அதை உருவாக்குறதுக்கு தான் நாம இருக்கிறோம். அன்பே இல்லைன்னு சொல்றோம்ல, அதை கிரியேட் பண்றதுக்காக, அதை உருவாக்குறதுக்காக தான் நாம இருக்கிறோமே தவிர அன்பு எங்க இருந்தோ குதிச்சுது, அந்த அன்புனாலதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்ல. அன்பே இல்லாம கூட வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு மோசமான ஆளை திருமணம் பண்ணினவங்க கூட பல காரணங்களுக்காக அந்த ஆளோட கூட இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அன்பா இருக்கிற மாதிரி கூட நம்புறாங்க. அவங்க நம்புறாங்க அந்த ஆளோட அன்பா இருக்கிறோம், இந்த ஆளை விட்டு எங்க போக முடியும் எல்லாம் கூட நம்புறாங்க. நான் சொல்றது, இரண்டு பேர் நல்ல உறவில் இருந்தால், ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ல இருந்தா, அங்க பை ப்ராடக்டா என்ன உருவாகும்னு சொல்லி சொன்னா அன்பு உருவாகும். அன்புனால இல்ல, இதனால அன்பு உண்டாகிறது என்பதை நீங்க புரிந்து கொள்ளணும். சோ இது எப்படி உண்டாகுது? அப்ப ஃபவுண்டேஷன் என்ன பிரதர்? இந்த ஹெல்தி ரிலேஷன்ஷிப்புக்கு ஃபவுண்டேஷன் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், மியூச்சுவல் ட்ரஸ்ட், மியூச்சுவல் அஃபெக்ஷன். சோ அஃபெக்ஷன் வேற, லவ் வேற, அதை நீங்க புரிந்து கொள்ளணும். அஃபெக்ஷனா இருக்கிறதுன்றது வேற, லவ்ன்றது வேற. அதே போல மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது அவர் இல்லாத போதும், அல்லது உங்க துணை அல்லது உங்க ஃப்ரெண்ட் அவர் இல்லாத போதும் அவரை குறித்து நீங்கள் உயர்வாகவே கருதுவீர்கள். உயர்வா பேசுறது இல்ல, பார்த்தோன்னே பிரைஸ் லார்ட் சொல்றது இல்ல, பார்த்தோன்னே எழும்பி நிக்கிறது இல்ல. அந்த ஆள் இல்லாத போது கூட, அல்லது அவரை நினைக்கும் பொழுது கூட, you will hold high of them. அதுதான் ரெஸ்பெக்ட். பாருங்க, ஹோல்ட் ஈச் அதர் இன் ஹை ரிகார்ட்ஸ். அவர்களை பற்றி உங்க மனதுல ஒரு குறைவான எண்ணமோ, ஒரு ஒரு கீழான ஒரு எண்ணமோ இருக்காது. அவர்களை குறித்து ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு ஹையா ரிகார்ட்ஸ் பண்றதுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் ரெஸ்பெக்ட். அடுத்தது மியூச்சுவல் ட்ரஸ்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையில ஒரு நம்பிக்கை உண்டாகும் உங்களுக்கு. உங்களுடைய அவர் ஒரு காரியத்தை சொன்னா அவர் செஞ்சிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை உண்டாகும். இந்த ட்ரஸ்ட் டெஃபிஷியன்சி தான் பேசிக்காவே நம்முடைய காரியங்களை பாதிப்புகளாக கொண்டு வருகிறது. நம்பிக்கையின்மை. நம்பிக்கையின்மைனா ஏதோ வேவு பார்க்குற ஒரு விஷயமோ, அல்லது வேற யாரோட ஒரு தொடர்பு இருக்குதுன்னு நம்புறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஹையான விஷயங்கள். நான் சொல்றது பேசிக்கா ஒரு காரியம் சொன்னா இதை வாங்கிட்டு வருவேன்னு சொன்னா வாங்கிட்டு வருவாங்கன்னு நம்ப முடியுமா? வாங்கிட்டு வராத போது கூட. அதை பத்தி நம்ம பேசுவோம். ட்ரஸ்ட்டை பத்தி நம்ம பேசுவோம். எப்படி ட்ரஸ்ட் இருக்குது, ஏன் ட்ரஸ்ட் இருக்க மாட்டேங்கிறத பத்தி பேசுவோம். ஆனா இந்த நேரத்துல நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, ஃபவுண்டேஷனலா தேவையானது ரெஸ்பெக்ட், ட்ரஸ்ட், அடுத்தது அஃபெக்ஷன். ஓகே, அஃபெக்ஷன். மூணாவது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்,
பக்கத்துல யாராவது இருந்தா அவங்கள்ட்ட பார்த்து சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே சொல்லுங்க. லவ் இஸ் நாட் லைக் மணி. லவ் இஸ் நாட் லைக் மணி. இப்படி சொல்லும்போது அதே எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நிறைய பேர் இந்த அன்பை கூட ஒரு ஒரு பணம் போல அல்லது ஒரு ஒரு பொருள் போல ஒரு செல்வம் போல நினைக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அந்த அன்பை இன்னொருத்தரோட பகிர்ந்து கொண்டா தான் மேல வச்சிருக்கிற அன்பு குறைஞ்சிரும் போல் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இப்போ என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, நான் என்னுடைய அம்மாவுக்கு 50 ரூபா கொடுத்தேன்னா என்னுடைய மனைவிக்கு 50 ரூபா தான் கொடுக்க முடியும். அப்படிதானே? அப்ப முழுசா 100 ரூபாய் எனக்கு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த ஆடு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும், நமக்கே முழு 100 ரூபாயும் கிடைக்கும். இந்த ஒரு ஒரு கதை ஒன்று வாசித்தேன் நான். ஒருத்தர் காலேஜ் படிக்கும் போதே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அவர் பிஹெச்டி படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ அவருக்கு பெரிய அளவுல சம்பாதிக்க முடியல. அப்படி சம்பாதிக்க முடியாத போது அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ நண்பர்கள்லாம் உதவி செய்யறாங்க அவருக்கு. அந்த பிள்ளைக்கு தேவையான அந்த வாக்கரு, டீத்தரு, தொட்டிலு, மஸ்கிட்டோ நெட்டுன்னு சொல்லி அவங்க வீட்டில் பயன்படுத்தின பொருட்களெல்லாம் கொண்டு வந்து இவருக்கு தர்றாங்க. இவர் அந்த பிள்ளைய அப்படி வளர்க்குறாங்க. ஒரு 5 வருடம் கழிச்சு அடுத்த குழந்தை பிறக்குது. அடுத்த குழந்தை பிறக்கும் போது இவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ நல்ல நிலைமைக்கு வந்த உடனே இந்த 2வது குழந்தைக்கு எல்லாமே புதுசா வாங்கி கொடுத்தாங்க. எல்லாமே புதுசா வாங்கி கொடுத்த உடனே இந்த விஷயங்கள் இப்போ சொல்லுவாங்க இல்லையா, பெரியவன் இருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம், அதனால அவர் கொடுத்தாரு, இவர் கொடுத்தாரு, இது அவர் கொடுத்த பொருள்லாம் சொல்லுவாங்க. இது இந்த குழந்தையினுடைய மனசுல, மூத்தவன் மனசுல ஒரு பெரிய குறையாக ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் பொருளாக தான் இருந்திருக்குது, தம்பிக்கு எல்லாமே புது பொருளா இருந்திருக்குது அப்படின்ற ஒரு பாதிப்பு அவனோட உள்ளத்துல இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பாட்ட அவன் அடிக்கடி இப்படி சொல்லுவானா, எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட்ஸு, எனக்கு மட்டும் எல்லாமே செகண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அப்பாவுக்கு அது ஒரு பெரிய கஷ்டம், எப்படா இதை சரி பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அப்போ ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஒரு வெளிச்சம் வந்திருக்குது. அவர் அந்த பையனை கூப்பிட்டு இப்படி சொன்னாராம், டேய் வாடா, மூத்தவனை கூப்பிட்டு சொன்னார், உன் தம்பிக்கு எல்லா பொருளும் ஃப்ரெஷ்ஷு, உனக்கு எல்லா பொருளும் செகண்ட்ஸு. ஆனா ஒண்ணு தெரியுமா, உனக்கு உன் தம்பிக்கு அப்பா அம்மா செகண்ட் ஹேண்டு, நீ தான் உங்க அப்பா அம்மாவுக்கு, உனக்கு தான் அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் ஹேண்டு, நீ தான் முதல்ல பிறந்திருக்கிற அப்படின்னு சொன்னோன்னே அவனுக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுச்சான். இதை சிப்ளிங் ரைவலரின்னு சொல்லுவோம். அதாவது அண்ணன் தம்பிக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு சண்டை, அல்லது மூத்த குழந்தைக்கும் இளைய குழந்தைக்கும் கொஞ்சம் ஒரு புரிந்து கொள்ளுகிற கால அளவில் அவங்களுக்கு ஒரு இடைவெளி இருந்ததுன்னா, அந்த மூத்த குழந்தை கொஞ்சம் 2வது குழந்தை பிறந்தோடனே கொஞ்சம் மூடி ஆயிடுது. இவ்வளவு நாள் நமக்கு முழு அன்பும் கிடைச்சிட்டு இருந்தது, இப்ப அந்த அன்பை பகிர்ந்து கொள்ள இன்னொருத்தர் வந்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுபுள்ளத்தனமான ஒரு நினைப்பு. இந்த நினைவு பெருசாகும் போது, பிறகு கல்யாணம் ஆகும் போதெல்லாம் தெரியுது. புருஷன் அவங்களுடைய சகோதரியோடையோ அல்லது அம்மாவோடையோ அன்பு செலுத்துற மாதிரி தெரிஞ்சதுன்னா இவங்களுக்கு ஒரு பயம் வருது, கூட இருக்கிறவங்களுக்கு மனைவிக்கு ஒரு பயம் வருது, அப்ப நம்ம மேல அன்பு குறைஞ்சிரும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த பணத்தை கொடுத்தா ஒருத்தருக்கு கொடுத்தா இன்னொருத்தருக்கு குறைஞ்சிருமோ அது போல அன்பு குறைஞ்சிருமோன்ற ஒரு எண்ணம் உருவாகிறது காரணம் இந்த அன்பை கூட ஒரு பொருள் மாதிரி பார்க்கறதுனால இல்ல. அன்பு அன்லிமிட்டெட் சோர்ஸ். அது எல்லார் மேலேயும் அன்பா இருக்க முடியும். உலகத்துல உள்ள எல்லார் மேலேயும் அன்பா இருக்க முடியும். ஒருத்தர் மேல கூடுதல் அன்பு, குறைவான அன்பு அப்படின்றது கிடையாது. ஆனா நீங்க பைபிள்ல வாசிக்கும் போது ஒருவன் இந்த 2 பேருக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருவனை பகைத்து ஒருவனில் அன்பு கூறுவான், அல்லது நான் ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபை சிநேகித்தேன், இந்த மாதிரிலாம் வரும்போது நமக்கு ஆப்போசிட் பொலாரிட்டி மாதிரி தெரியுது. அன்பு இல்லைன்னா வெறுப்பு அப்படி தெரியுது. உண்மையிலேயே அந்த வார்த்தைகளுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா கிவிங் ப்ரெஃபரன்ஸ். கிவிங் ப்ரெஃபரன்ஸ் என்னன்னா யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோன்றதான் அவங்க அன்பு நினைச்சிருந்தாங்க. அதுதான் நாமளும் இப்ப நினைக்கிறோம். உண்மையிலேயே திருமண வாழ்வுல நீங்க பாத்தீங்கன்னா அன்பு எல்லார் மேலேயும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் மேல இருக்கலாம், அம்மா மேல இருக்கலாம், சகோதரி மேல இருக்கலாம், எல்லாரும் மேலேயும் இருக்கலாம். ஆனா லாயல்ட்டி எங்க இருக்குது, யாருக்கு உண்மையாக இருக்க வேண்டியது இருக்குது, இதெல்லாம் தான் அதுல முக்கியமானது. அம்மா அப்பாவுக்கு லாயலா இருக்கணுமா,
அல்லது மனைவிக்கு லாயலா இருக்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா மனைவிக்கு தான் லாயலா இருக்க முடியும். உண்மையா இருக்கிறது. அப்ப உண்மையா இருக்கிறதுன்றது வேற. நீங்க நினைச்சுக்க கூடாது. அதாவது நீங்க 1 Corinthians 13 பாத்தீங்கன்னா, உடம்ப சுட்டெரிக்க கொடுத்தாலும் அன்பு இல்லையே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப அன்பு இல்லாமலே என்ன பண்ண முடியும்? உடலை சுட்டெரிக்க ஒப்பு கொடுக்க முடியும். அன்பு இல்லாமலே அன்னதானம் எல்லாம் பண்ண முடியும். அன்னதானம் ஒருத்தர் பண்றதுனால அவருக்கு அன்பு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. நீங்க அதுல பாருங்க, நீங்க எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டெரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அப்ப அன்பு இல்லாமலே உடம்ப சுட்டெரிக்க கொடுக்க முடியுது, அன்பு இல்லாமலே அன்னதானம் எல்லாம் பண்ண முடியுது. புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தர்கிட்ட லாயலா இருக்கிறதுனால அவங்க கிட்ட அன்பு இருக்குதுன்னு இல்லை, அல்லது இன்னொருத்தட்ட அன்பா இருக்கிறாங்கிறதுக்காக அவங்களுக்கு லாயலா இருக்காங்கன்ற அர்த்தமும் கிடையாது. இதை நீங்க எந்த அளவுக்கு சரியா புரிந்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு விடுதலையா இருக்க முடியும். ஒரு பயத்துல இருந்து விடுதலை ஆகிற மாதிரி ஒரு பாரம் இல்லாத இருதயத்தோடு கூட இருக்க முடியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு விளங்குதுன்னு தெரியல. நான் பேசுறது ஹார்டான ஒரு விஷயம். ஏன்னா பல ஆண்டுகால அடிப்படையான சில நம்பிக்கைகளை நான் மாற்றி பேசுகிறேன்னு எனக்கு தெரியும். விளங்குதுங்களா? உங்களுக்கு அந்த இன்டிமசிக்கும் லவ்வுக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். உண்மையா இருக்கிறதுக்கும் அன்புக்கும் டிஃபரன்ஸ் தெரியும். யாரை ஹானர் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க அப்பா அம்மாவை ஹானர் பண்ணணுமா, மனைவியை ஹானர் பண்ணணுமா? ஒரு கிவன் சிச்சுவேஷன்ல யாருக்கு உண்மையா இருக்கணும்? நான் ஒரு முறை நாங்க கூடி வரும்பொழுது இப்படி கேட்டேன். ஒரு படகுல 3 பேர் போயிட்டு இருக்கீங்க, நீங்களும் உங்க மனைவியும் உங்க அம்மாவும் 3 பேரும் போயிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு படகு கவுந்துருது, யாரோ ஒருத்தரை தான் நீங்க காப்பாற்ற முடியும். அப்படின்னா யாரை காப்பாத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். உங்க அம்மாவை காப்பாத்துவீங்களா, உங்க மனைவியை காப்பாத்துவீங்களா அப்படின்னு கேட்டேன். அங்க இருந்த ஒரு சகோதரர் இப்படி சொன்னார், நான் முங்கி செத்து போயிடுவேன் அப்படின்னார். அவ்வளவு கஷ்டத்துல இருந்திருக்கிறாரு. சோ அங்க யாரை காப்பாத்தணும், அங்க அது லாயல்டி. ஓகேவா? யார மரியாதையோடு கூட நடத்தணும். ஒரு கிவன் சிச்சுவேஷன்ல ஒருத்தரை தான் மரியாதையோட நடத்த முடியும்னா யார் அந்த மரியாதையோட நடத்தணும், அது ரொம்ப முக்கியம். இதுல எந்த அளவுக்கு நாம தெளிவா இருக்கிறோமோ அந்த அளவு நம்முடைய வாழ்க்கை கிளம்ஸியா இல்லாம இருக்கும். அன்பை நம்ம தொடர்ந்து பரிமாறிக்கொண்டே இருக்க முடியும். ஸோ சில பேர் இப்படி நான் பார்த்துருக்கிறேன். இப்ப நான் சொல்லும்போது கூட சில பேர், அப்ப அன்பு எல்லாரும் மேலே அனுபவிக்க முடியுமா? எங்க வீட்டுக்காரர் எல்லாரும் இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, அதெல்லாம் அப்ப நான் தவறுன்னு சொல்லக்கூடாதா? அட்ராக்டிவ்னஸ் இஸ் எவ்ரிவேர், இன்டிமசி இஸ் நாட். அட்ராக்டிவ்ன்றது வேற, இன்டிமசின்றது வேற. சோ நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது, அன்பு பகிர்ந்து கொள்ளப்பட முடியும். ஒருத்தருக்கு அன்பை பகிர்ந்து கொள்கிறதுனால் இன்னொருத்தருக்கு அது குறைய போறதில்ல. குறையிறது மரியாதையா இருக்கலாம் அல்லது இன்டிமசியா இருக்கலாம். அங்கெல்லாம் இந்த உறவுல ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும். சோ 3 விஷயம் நான் சொன்னேன் இன்னைக்கு உங்களுக்கு. நெவர் ஐடலைஸ் லவ். அன்பு தான் முக்கியம் அப்படின்னு நினைக்காதீங்க. கூடவே மரியாதை, கமிட்மெண்ட், லாயல்டி இதெல்லாம் இருக்குது அப்படின்றத சொன்னேன். 2வது, லவ் இஸ் நாட் த ஃபவுண்டேஷன், லவ் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பினுடைய ஃபவுண்டேஷனா அதை பார்க்காதீங்க. நீங்க 2 பேர் லவ் இல்லாமலே சேர்ந்து கூட கமிட்மெண்டா இருக்கிறது நிமித்தமாக லவ்வை கிரியேட் பண்ணிக்க முடியும். நாங்க இந்த திருமணத்துக்காக ஒரு படம் போடுவோம். அந்த படம் பேர் மறந்துட்டேன் நான், ஃபயர் ஃபைட்டரோ சம்திங். அந்த இதுல இருக்கும். அந்த படத்தினுடைய கதை இதுதான். 2 பேருக்குள்ள பிரிவு ஏற்படும். அப்போ அவங்க அப்பா ஒரு டைரி கொடுப்பாரு. அந்த டைரியில இருக்கும் ஒரு 30 நாள் செய்ய வேண்டிய காரியங்கள் மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல நடிப்பு மாதிரி ஆரம்பிப்பாங்க. நடிப்பு மாதிரி ஆரம்பிச்சு அன்புலாம் இல்லை, ஆனா இது செய்யணுமேங்கிறதுக்காக செய்வாங்க. அதனால அவர்களுக்கு அன்பு உண்டாகிடும். அதுதான் சொல்றேன், லவ் இஸ் அ ப்ராடக்ட் ஆஃப் அ ஹெல்தி ரிலேஷன்ஷிப். ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்காக மரியாதை கொடுத்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக இருந்து, ஒருத்தருக்கு நல்ல வார்த்தைகளை பேசி, இப்படிலாம் பேசும்போது அன்பு உண்டாகிறது. இல்லவே இல்லாம இருந்தா கூட அன்பு உண்டாக்கப்பட முடியும். இட் இஸ் அ ப்ராடக்ட்னு சொல்றேன். ஐயோ இப்ப முந்தி இருந்த அன்பு இல்லைங்க அப்படின்னா எங்கேயும் தொலைஞ்சு போல. அதெல்லாம் அப்படி நம்ம பேச்சு வழக்கு அப்படி இருக்குது. மிந்தி ரொம்ப அன்பா இருந்தாரு, இப்ப அன்பா இல்லை அப்படின்ற மாதிரி. ஓகே, பட் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, நாம தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிற
கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன் இஸ் த கீ டு க்ரோ ரிலேஷன்ஷிப். இந்த மனம் விட்டு பேசுகிறது தான் உறவுகள் உறுதியாவதற்கு ஒரு திறவுகோலாக இருக்கிறது. ஆனா நம்ம மனம் விட்டு பேசுகிறதுக்கு தடையா இருக்கிறது நமக்குள்ள இருக்கிற பயம். ஏன்னா நம்ம சொன்னோம், எதுக்காக திருமணமே பண்ணுகிறோம் அல்லது எதற்காக நம்ம உண்டாக்கவே பட்டிருக்கிறோம்? ஃபார் கனெக்ஷன்ஸ். அதுலதான் ஜீவன் உண்டாகுது. நீங்க ஆட்களையே பார்க்காம ஒரு ரூம்ல அடைச்சு போட்டா சீக்கிரம் செத்து போயிடும். அதனாலதான் இப்படி சொல்றாங்க, திருமணம் ஆகி சண்டை போட்டுட்டு இருக்கவங்கள விட திருமணம் ஆகாம இருக்கிறவங்க சீக்கிரம் செத்து போயிடுறாங்கன்னு சொல்றாங்க. இஃப் தே ஆர் நாட் இன் ஏ கம்யூனிட்டி. ஒரு கம்யூனிட்டி அவங்க வாழலைன்னு சொல்லி சொன்னா. ஜப்பான் மாதிரி சில இடங்கள்ல எல்லாம் வந்து 100 வயது வரைக்கும் வாழ்றாங்க. ஸோ அவங்கள பத்தி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது. எப்படி நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துட்டு இருக்குது? அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன எதை விட்டாங்க, எதை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அதிகாலை பழக்கம் அவங்கள ஆரோக்கியமா இருக்க வைக்குதா? இப்படிலாம் வந்து ஆராய்ச்சிகள் நிறைய நடக்குது. அப்படி நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா இதுல எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் உண்மை இருக்குது. நல்ல சாப்பாடு சாப்பிட்றாங்க, நிறைய ஃபிஷ் எடுத்துக்கிறாங்க, அதிகாலையில் எழும்புறாங்க, ரொம்ப உடல் உழைப்பு கொடுக்குறாங்க, டிராவல் பண்றாங்க, இப்படி நிறைய விஷயம் கண்டுபிடிச்சிட்டு வராங்க. ஆனா எல்லாத்துக்கும் பிரதானமாக காமன் டினாமினேட்டரா இருக்கிற விஷயம் என்னன்னா, they are living in a community, sense of community. ஒரு நெருக்கமான உறவுகளோடு கூட அவர்கள் அதிகமாக இருக்கிறதுனால அவர்கள் 100 வயதை தாண்டி வாழ்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆராய்ச்சி புஸ்தகங்கள்லாம் இருக்குது. அது ரொம்ப சிம்பிளா 2-4 புஸ்தகங்கள் வாசித்தேன். அதுல ஆச்சரியமான விஷயங்களை வந்து பார்க்குறோம். நம்ம இது வரைக்கும் யோசிக்காத சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ கம்யூனிட்டி அல்லது ஒரு மனிதர்களுடைய சகவாசத்தில் வாழ்வது, அதற்காக தான் நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கோம். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, அவன் கண்டிப்பாக திருமணம் முடிக்க வேண்டும் அப்படி பைபிள் சொல்லல. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்லன்றது ரொம்ப உண்மை. அவன் கூட்டாளிகளோடு இருக்க வேண்டும். அந்த கூட்டாளி எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, ஏதோ அவனை போலவே இருக்கிறவங்களோடய அவன் இருந்துடக்கூடாது. அவன் ஷார்ப் ஆக முடியாது, அவன் ஃபங்க்ஷன் ஆக முடியாது. அவனுக்கு நேர் எதிரில் அவன்கிட்ட இல்லாத சில விஷயங்கள் இருக்கக்கூடிய, அவனுடைய கருத்துக்கு முரண்படக்கூடிய சில பேர் அவனோட கூட இருக்கணும். அதுல பெஸ்டா என்ன ஆண்டவர் கிரியேட் பண்ணாருன்னா, மேல் ஃபீமேலை கிரியேட் பண்ணார், எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஆனா அந்த எக்ஸாக்ட் ஆப்போசிட் 2 பேர் சேரும் பொழுது சம்திங் ஃப்ரூட்ஃபுல்லா கிரியேட் ஆக முடியுது அப்படின்றத நம்ம ரிலேஷன்ஷிப்ல பாக்குறோம். அப்போ நம்ம வந்து இந்த பயம் வராத வரைக்கும் அவர்கள் இருவரும் 2 வித்தியாசமானவர்கள், 2 புரிந்து கொள்ள முடியாதவர்கள், ஒருத்தர் மண்ணிலிருந்தும் இன்னொருத்தர் எலும்பிலிருந்தும் செய்தவங்க. அப்படிப்பட்ட இருவரும் நிர்வாணமாயிருந்தார்கள், ஆனால் வெட்கப்படாதிருந்தார்கள். அவங்க 2 பேரும் நிர்வாணமா இருந்தாங்க. 2 பேரும் தங்களை மற்றவர்களிடத்திலிருந்து மறைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணவில்லை. அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தரே மறைத்து கொள்ளணும்னு எண்ணல. ஆனா திடீர்னு ஒரு நாள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அன்னைக்குதான் அவங்களுக்கு வெட்கம் உண்டாகுது, பயம் உண்டாகுது. ஒருத்தரிடத்திலிருந்து ஒருத்தரை மறைத்து கொள்ள வேண்டும் என்று எண்ணினார்கள். கடவுள்கிட்ட இருந்து மறைஞ்சுக்கிறதுக்காக அத்திப்பழ உடை கிடையாது. அவர் என்னைக்குமே அவங்களை நிர்வாணமா தான் பார்த்தாரு. ஆனா இன்னைக்கு அவங்கள பார்த்த உடனே அவர்களுடைய பலவீனம், அவர்களுடைய தாக்கப்படுகிற தன்மைகள், அவங்க மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிக்கொள்ள முடியும் என்கிற எண்ணம், நம்மளை குறித்து தவறாக எண்ணி விடுவார்கள் என்ற எண்ணம் வந்த உடனே அப்படி ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்முடைய பயத்தை மறைக்கிறோம். அப்படி ஒரு ஷீல்டு போடுறோம். நமக்கு தெரியுது, வாயை திறந்து பேசினா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வந்துருது. அதனால வாயை மூடிக்கிட்டோம்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே வராது. நான் நிறைய மேரேஜ் செமினார் நடத்தியிருக்கிறேன். அப்படி மேரேஜ் செமினார் நடத்தும் போது நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். ஆண்கள் நிறைய பேச மாட்டாங்க, பெண்கள் ரொம்ப பேசுவாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துருக்காங்க பிரெயின்ல. அப்போ ஆண்களுடைய மூளையில வந்து இந்த பேசுகிற தன்மையை உண்டாக்குகிற அந்த லிக்விட், அந்த தன்மை வந்து ஒரு இடத்துல தான் இருக்குது, ஸ்ட்ராங்கா ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆனா இந்த பெண்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல இருக்குது. அவங்க மூளையில வந்து பல இடங்கள்ல அந்த பேசுகிற இது வந்து இருக்குது. அதனாலதான் அவங்களால பல காரியங்களை ஒரே நேரத்தில் செய்ய முடியுது. மல்டி டைமென்ஷனலா ஒர்க் பண்ண முடியுது. பார்த்துருக்கீங்களா? போன் பேசிக்கிட்டே, டிவி பார்த்துக்கிட்டே, காய்கறி வெட்டிக்கிட்டே குழந்தைய தொட்டிலாட்ட முடியும் அவங்களால.
ஆனா ஒரு ஆணுகிட்ட வண்டி ஓட்டிகிட்டே இருக்கும்போது பேசினா கூட அவருக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. கொஞ்சம் அமைதியில வந்தா நல்லா இருக்குமே, ஃபோக்கஸ் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோன் வந்த உடனே எல்லாரையும் அமைதியில இருக்க சொல்றது தான் நம்முடைய சைனா இருக்கும். எல்லாம் அமைதியில இருங்க, ஃபோன் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு அது பிரச்சனையே இல்லை. தொடர் பார்த்துக்கிட்டே கூட ஃபோன்ல பேசிட முடியும். ஏன்னா அவங்க மல்டி டைமென்ஷனலா இருக்கிறாங்க. அப்போ இதை நான் சொல்லி முடிக்கும் போது ஒவ்வொரு முறையும் என்னுடைய மனைவி வந்து வீட்டுக்கு வந்தோடனே சொல்லுவாங்க, நீங்க சொல்றது தவறு, இப்பவுமே பாருங்க அப்படின்னு 4-5 பேர் சொல்லுவாங்க. ஆண்கள் வந்து பேசதான் செய்யறாங்க, ஆண்கள் வந்து இப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமீபத்தில் நான் திருநெல்வேலி போயிருக்கும்போது நாங்கள் காரில் தம்பி குடும்பத்தோட போயிட்டு இருக்கும்போது அங்கேயும் அதே பேச்சு வந்துச்சு. நீங்க பண்ற பிரசங்கத்திலே எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா தெரிகிற விஷயம் வந்து ஆண்கள் பேச மாட்டாங்கன்றது. எனக்கு தெரிஞ்சு எல்லா ஆம்பளைங்களும் நிறைய பேசுறாங்க, நிறுத்த மாட்டேன்றாங்க, வளவளன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அந்த நேரத்துல சில காரியங்கள்லாம் பேசணும். நான் இப்ப சொல்றது வந்து டாக்கட்டிவா இருக்கிறது இல்லை. டாக்கட்டிவ் அப்படின்னு சொல்லி சொன்னா அது ஒரு வகையான தன்னுடைய இருதயத்துல இருக்கிற பயத்தை மறைக்கிறதுக்காக பேசுகிறது. அந்த டாக்கட்டிவான ஆட்களோடய கூட உட்கார்ந்து உணர்வுபூர்வமாக அவங்க இருதயத்தை திறந்து பேசுவாங்களான்னா மாட்டாங்க. அப்படி பேசிடக்கூடாது என்பதற்காக பல கதைகளை தாராளமா பேசுறது போல பேசுகிற ஒரு விஷயம்தான் அதெல்லாம். டாக்கட்டிவா இருக்கிறது வேற, கான்வர்சேஷன் அப்படிங்கிறது வேற. டாக்கட்டிவா அதாவது ஒருத்தர் பேசுறாரு, அதனால உறவு உண்டாகிறது இல்லை. ஆனா மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப் உண்டாக்குறதுக்கு சில வகையில நம்ம பேச வேண்டியிருக்கு. நம்முடைய மனதை திறந்து காட்ட வேண்டியது இருக்குது. அந்த மனதை திறந்து காட்டும் பொழுது அதுல ஒரு மிகப்பெரிய ட்ரஸ்ட் உண்டாகுது. ஒரு நம்ம யாரை ரொம்ப நம்புகிறோமோ அவரிடத்துல தான் நம்முடைய மனதை திறந்து காட்டுவோம். எப்படி மனதை திறந்து காட்டுறோம்? வாய் வழியா தான், நம்முடைய வார்த்தைகள் வழியா தான், நம்முடைய உரையாடல் வழியாக தான். அதுதான் மீனிங்ஃபுல் கம்யூனிகேஷன் அல்லது மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்றோம். ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேஷன். நம்ம யோசித்து பார்ப்போமே, ஒரு 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 நிமிஷம் வேணா நான் தரேன் உங்களுக்கு, கண்களை மூடி. கடைசியா இதயம் விட்டு இதயம் நான் யாரோடு கூட பேசினேன், ஹார்ட் டு ஹார்ட், என்னுடைய உணர்ச்சிகளை கொட்டி அல்லது கண்ணீர் சிந்த அல்லது மனம் விட்டு சிரிக்க, விடுதலையோடு கூட அவங்க என்ன நினைச்சுப்பாங்களோ, இதை சொன்னா என்ன ஆகுமோ, அடுத்து என்ன ரியாக்ஷன் ஆகுமோ, நம்ம அவங்கள ஹர்ட் பண்ணிடுவோமோ, இதனால அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களோ, உடனே சீறி பாஞ்சிருவாங்களோ, இப்படியெல்லாம் முட்டை மேல நடக்கிற மாதிரி கற்பனை பண்ணாம தாராளமா பனியனை கழட்டிட்டு வீட்டுல உட்காந்துருக்கிற மாதிரி யாரோட கூட விடுதலையோடு கூட பேசணும். நிறைய பேர் நம்ம மற்றவரோட நெருங்கி பழக முடியாம போறதுக்கு காரணம் அவங்க வந்து இந்த முட்டை ஓட்டுல நடக்கிற மாதிரியே வச்சிருப்பாங்க. நம்மள இப்படி சொன்னா நொறுங்கிடுவாங்களோ, அப்படி சொன்னா ஒரு மாதிரி நாத்தம் அடிச்சிருமோ அப்படின்ற மாதிரியே இருக்கும். எக்ஷெல்ஸ்ல நடக்கிற மாதிரி. அந்த மாதிரி ஆட்களோட எப்படி பேச முடியும்? கொஞ்சம் அவங்க தூரமா இருந்தாலே நல்லது, பக்கத்துல வராம இருந்தா நல்லதுன்ற மாதிரி இருக்கும். அதுதான் இந்த தொட்டாச்சி நீங்கி அப்படிலாம் சொல்றோம். பல பேர் வச்சிருக்கிறோம் அதுக்கு. என்னாகுமோ ஏதாகுமோ அப்படின்ற மாதிரியே இருக்கிற ஆளுங்கள்ட்ட நம்ம ரொம்ப ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேட் பண்ண முடியாது. அவங்க கிட்ட ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேட் இன்னும் பண்ணலன்னு அர்த்தம். பண்ண முடியாது கிடையாது. ஹார்ட் டு ஹார்ட் கம்யூனிகேட் பண்ணல. ஈஸியா அவங்கள குறை சொல்லிடலாம். எப்படி குறை சொல்லிடலாம்? அது சுடுமுஞ்சிங்க, அவங்ககிட்ட பேச முடியாது, அவங்க உடனே வருத்தப்பட்டோம், நீங்க சொன்னீங்க பாருங்க அன்னைக்கு முட்டை ஓடுங்க, அது இவங்க தாங்க கரெக்டுங்க அப்படின்னு சொல்லி ஈஸியா ஒரு பேரை வச்சுட்டு அவங்களோட நம்ம பேசாம இருக்கிறதுக்கான காரணத்தை சொல்லிடலாம். நான் சொல்றது அப்படி இல்லை. எப்படி அந்த நபர்களோடு கூட மீனிங்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பை உண்டாக்க முடியும்? அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்கறதுனால இல்ல, நான் உங்களை காயப்படுத்திட்டணும் அப்படி கேட்கறதுனால இல்ல, உங்க மனதிற்குள்ளாக என்ன ஓடுகிறது என்பதை குறித்து மனம் விட்டு பேசுகிறதுனால. அந்த நேரத்தில் அவங்க நொறுங்கி போட்டோம் அழட்டும், அது விஷயம் இல்லை. ஏன்னா மறுபடியும் நம்ம பில்ட் பண்ண முடியும்ன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கணும். ஏன்னா இன்ஸ்பைட் ஆஃப் தேர் பிஹேவியர் தான் நாம் அன்பு செலுத்த போறோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் நான் போட்டேன் உங்களுக்கு. அதுதான் அன்புன்னு சொன்னேன். அவங்க கோச்சிக்கிட்டு போயிடலாம், அவங்க உங்கள்கிட்ட பேசாம போயிடலாம், ஆனா தொடர்ந்து உங்களால பில்டப் பண்ண முடியும்னு சொல்லி சொன்னா, தேவனுடைய அன்பை நீங்க தொடர்ந்து காட்ட முடியும்னு சொல்லி சொன்னா,
அங்க வந்து நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய இருதயத்தை நாம் திறந்து காண்பிப்பதற்காக, எனக்கு இப்படி பயமா இருக்குது, இந்த மாதிரி எனக்கு எனக்கு இந்த மாதிரி ஃபீல் இருக்குது அப்படிங்கிறத நாம அவர்களோட கூட பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ இதை நம்ம எப்படி செய்யறோம்னு சொல்லி சொன்னா, நம்ம எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம், நம்ம எல்லாமே கம்யூனிகேஷன்ல தான் இருக்கோம், இங்க யாரும் தனிமைச் சிறையில இல்லை. ஆனா எப்படி செய்யறோம்னு சொல்லி சொன்னா, 3 வகையான கம்யூனிகேஷனை நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஏதாவது ஒரு 3 வகை. போன வாரத்துல நான் சொன்னேன், ஃபிளைட், ஃபைட், ஃப்ரீஸ். இது நடக்கும். ஒரு 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 கன்ஃபர்டேஷன், ஒரு முரண், ஒரு சண்டை, இல்ல பேச்சுல சண்டை வரப்போகுது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா இந்த 3 முடிவு எடுக்கிறோம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி. உங்களுக்கு தெரியுமா, கோபம் வரும்போது கை மேல நோக்கி ரத்தம் பாயுமா, கோபம் வரும்போது மேல நோக்கி ரத்தம் பாயுமா, பயம் வரும்போது கீழ் நோக்கி ரத்தம் பாயுமா. அதனாலதான் பயம் வந்தா ஓடுறாங்க, கோபம் வந்தா கையை வாங்கிடுறாங்க, ரத்தம் அவ்வளவு வேகமா ஓடுமா. இதெல்லாம் சும்மா டிப்ஸ் நடுவில் உங்களுக்கு. ரத்தம் ஓடுது. அப்ப என்ன நடக்குது, ஒண்ணு ஓடுறோம், அங்க அந்த அந்த காரியத்திலிருந்து தப்பிச்சு ஓடுறோம், அல்லது வேற மாதிரி ஏதாவது பேசி அந்த காரியத்தை மாத்த முடியுமா அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைன்னா சண்டை போடுறோம், நியாயம் பேசுறோம், எதிர்த்து நிக்கிறோம், அப்படி செய்யறோம். இல்லைன்னா பேசாம ஓடவும் வேணாம், ஓடினாலும் திரும்பி வீட்டுக்கு வர முடியாது, சண்டை போட்டாலும் பிரச்சனை. ஐயோ பேசிட்டேனே, சோத்துல விஷம் வச்சிருவாங்க போல் இருக்கே அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். அதனால அமைதியா உறைஞ்சு போய் நீ பேசுற வரைக்கும் பேசு, நான் அமைதியாகிறேன் அப்படின்ற மாதிரி அமைதியா இருப்போம். இந்த 3 வகையுமே the goal of கனெக்ஷனை ஏற்படுத்தாது. இந்த 3மே சேஃப் டிஸ்டன்ஸை தான் மெயின்டைன் பண்ணுது. சண்டை போடுறதுலயும் சரி, ஓடி போகிறதுலயும் சரி, அல்லது ஃப்ரீஸ் ஆகி நிக்கிறதுலயும் சரி, இந்த 3மே கோல் ஆஃப் கனெக்ஷனை ஏற்படுத்தல. இதயம் இதயத்தோடு சேர்வதில்லை, ஜீவன் உண்டாகிறது இல்லை, அங்க ஒரு மரணம் இருக்கிறது. அது நீங்க நல்லா புரிந்து கொண்டு இருப்பீங்க, இத்தனை வாரங்கள் தொடர்ந்து நீங்க செய்தி கேட்டிருந்தீங்கன்னா. இப்ப நான் சொல்ல போறது 3 வகையான கம்யூனிகேஷன் டைப் நான் சொல்றேன். சில பேர் வந்து இவங்க தான் பிரதானமா இருக்காங்க. கொஞ்சம் பேர் வந்து ஃபர்ஸ்ட் குரூப் வந்து அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, வச்சு வாங்குறது. சண்டைனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். எதிர்த்தாப்புல உள்ளவங்க குரலை உயர்த்தினாங்கன்னா இவங்க அதை விட குரல் அதிகமா உயர்த்துவாங்க. குரலை உயர்த்துவதன் மூலமாக அவர்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். குரலை உயர்த்துவதன் மூலமாக இந்த பாயிண்ட் வந்து கண்ட்ரோல் பண்றது தான். அப்போ ஆனா அது அப்படி நடக்கிறது இல்லை. ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் குரல் உயருது, பிறகு அது வந்து அதிகமா போகுது. இந்த உலகத்திலேயே வன்முறை எதனால துவங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, வார்த்தைகள்ல தான் வன்முறை துவங்குதுன்னு சொல்றாங்க. ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருந்தாரு, எந்த ஊர் இலக்கியங்கள்ல வன்முறை அதிகமான வன்முறை வார்த்தைகள் இருக்குதோ, இலக்கியம் எழுதியிருப்பாங்க இல்லையா, அந்த இலக்கியங்கள்ல வன்முறை வார்த்தைகள் அதிகமா இருந்ததுன்னா அந்த இனத்துல சண்டைகளும் அதிகமா இருக்குது அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறார். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உன் சகோதரனை மூடனே என்று சொல்லுவாயானால். வார்த்தையில தான் ஆரம்பிக்குது. எப்படி விபச்சாரம் கண்ணுல ஆரம்பிக்குதோ, உங்க ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிறவன் அவன் வந்து விபச்சாரம் செய்தாயிற்று அப்படின்னு போட்டிருக்கிறது போல, எப்படி ஒரு வன்முறை உண்டாகுது. நான் யாரையும் இது வரைக்கும் அடிச்சது இல்லை, யாரையும் இது வரைக்கும் நான் வந்து வெட்டினது இல்லை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம வார்த்தைகளை தான் ஆரம்பிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு விதையாக நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா, ஜெயில் இல்லாம இருந்தா, கொல்லலான்ற சட்டம் இருந்ததுன்னா, நாம காட்டுவாசிகளா இருந்திருந்தோம்னா கண்டிப்பா இன்னைக்கு நிறைய பேரை கொன்னு இருப்போம். இப்ப அதெல்லாம் இருக்கிறதுனால செயலுக்கு பதிலாக வார்த்தைகள்ல முடிச்சுக்கிறோம். வன்முறை என்பது வார்த்தைகள்ல தான் துவங்குகிறது. அதனாலதான் வார்த்தைகள்ல நம்ம கவனமா இருக்கணும். எப்படி ஒரு வயலன்ஸ் இல்லாத கம்யூனிகேஷனை நம்ம உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து எடுக்க போறேன். ஒரு 4 காரியங்கள் சொல்லி வருகிற வாரத்துல அநேகமா நான் அதை எடுப்பேன்னு நினைக்கிறேன். பட் இந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் வந்து எந்த விதத்திலையும் லாபத்தை தராது. இந்த அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் காரங்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னு சொன்னா, ஐ எம் இம்பார்ட்டன்ட், யூ ஆர் நாட். இங்க நான் தான் முக்கியம், உன் கதை என்ன இதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு டைம் கிடையாது, எனக்கு தான் அறிவு இருக்குது, உனக்கு இல்லை,
இதெல்லாம் உள்ள இருக்கிறதுனால நான் சொல்றதை கேளு அப்படின்னு அடக்க தான் பார்ப்பாங்களே தவிர அடுத்தவர்களுடைய எண்ணங்களையோ அடுத்தவருடைய உணர்வுகளையோ அவர்கள் புரிந்து கொள்ள போகிறது இல்லை. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டான ஒருத்தர் யாருன்னா பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எப்படி சொல்லலாம் இதை? நீங்க ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, கேட்பீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே ஏதாவது அப்படிம்பாங்க. எது வேணாலும் எது வேணாலும். ஒரு முறை ஒரு வீட்டுக்கு போயிருக்கும் போது இப்படி கேட்டாங்க, காஃபியா டீயா அப்படி கேட்டாங்க. காஃபி கொடுங்க அப்படின்ன உடனே ஒரு மாதிரி சிரிச்சாங்க. என்ன சிரிக்கிறீங்களா அப்படின்னா, காஃபி பவுடர் இல்லை அப்படின்னாங்க. இதனாலே நம்ம என்ன சொல்லி போடுறது ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது காஃபியோட நிறுத்திட்டா பரவாயில்ல. எல்லாம் எதை கேட்டாலும் உங்களுக்கு எது இஷ்டமோ அதை செய்யுங்க, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை செய்யுங்க. இவங்களுடைய உள்ளான ஆவிக்குரிய கருத்து என்னவென்றால், நான் ரொம்ப நல்லவன், நான் யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன். நம்முடைய டிசையர்ஸை நம்முடைய நீட்ஸை சொல்லக்கூடாது. நான் ரொம்ப நல்லவன் எல்லாரும் சொல்லணும். அதுக்காக எவ்வளவுதான் நடிக்கிறது, அடி வாங்கிட்டே இருப்பேன். அதுல சில பேர் ஒரு நாள் வெடிச்சு கிளம்புவாங்க பாருங்க, அன்னைக்கு அவங்களும் சதறிடுவாங்க, அந்த ஏரியாவே சதறிடும். அதுக்கு ஒரு வார்த்தை வச்சுக்கிறோம், சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்ட்டு. ஏன்னா அவ்வளவு நாள் அழுத்தி அழுத்தி வச்சுக்கிறோம், சாது மாதிரி நடிச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே நம்ம சாது கிடையாது, சாது மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறோம், அழுத்தி 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 அழுத்தி. அதனாலதான் நான் சொன்னேன், நெவர் டாலரேட், நெவர் டாலரேட். ரிலேஷன்ஷிப்ல நீங்க டாலரேட் பண்ணிருக்க வேண்டிய அவசியம் இல்ல. அப்ப என்ன பிரதர் தூக்கி எறிஞ்சிடணுமா? இல்ல, அதோட பெஸ்ட் இருக்குது அக்செப்ட். டாலரேட்னா என்ன தெரியுமா? இப்ப நான் இங்க இருந்து இங்க ஒரு செவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த மூலையில நான் இருக்கிறேன், என்ன ஒரு ஆள் தள்ளுறாரு, நான் டாலரேட் பண்ணிட்டே வரேன், தள்ளிட்டே 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 வரேன். அவர் என்ன தள்ளிட்டே வர்றாரு, நான் விட்டு கொடுத்துக்கிட்டே வர்றேன். எவ்வளவு நான் விட்டு கொடுக்க முடியும்னா அடுத்த செவர் வரைக்கும் தான் விட்டு கொடுக்க முடியும். அடுத்த செவர்ல வச்சு என்ன அழுத்துறாரு, எவ்வளவு தாங்க முடியுமோ தாங்கிட்டு ஒரு தள்ளு, ஒரே தள்ளு, அந்த ஆள் காலி. இதுக்கு முதல்லயே ஐயா நீ என்ன தள்ளுறன்றது உனக்கு தெரியுமா, எனக்கு வலிக்குதுன்றது உனக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு சொல்லவே மாட்டாங்க, வலிக்குதுன்னே சொல்ல மாட்டாங்க. என்ன வலி ஏத்திக்கிட்டே இருக்காங்க, வலி ஏத்திக்கிட்டே இருக்காங்கன்னு தனியா போய் தலையணையை கண்ணீரால் நினைப்பாங்க. இவங்களுக்கு இதுதான் தேவைன்னு அடுத்தவங்களுக்கு தெரியவே தெரியாது. தெரியாமலே தான் தாவே ஃபுல்ஃபில் பண்ணணும்னு நினைப்பாங்க. சில பேர்லாம் இப்போ ஆமாம் பிரதர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா செஞ்சிருப்பேன். சில பேர் சொல்ல மாட்டாங்க. பொதுவா கணவன் மனைவி இடையில அது நடக்கிறத நம்ம பாக்குறோம், சொல்லவே மாட்டாங்க. மனைவிக்கு சில சமயம் கணவன் கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தா நல்லா இருக்கும் போல தெரியும். இதை சொல்ல முடியுமா? நம்ம இப்படி எப்படி சொல்ல முடியும்? இப்படி சொல்லியிருக்கிறாங்க, இதை சொல்ல முடியுமாங்க, இதை போய் சொல்ல முடியுமா அப்படி கேட்பாங்க. நான் மறுபடியும் கேட்பேன், யாருக்கிட்ட கேட்கணும்? புருஷன்கிட்ட தான். அவர்கிட்ட கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ வேற யார்கிட்டயே கேட்கறனா கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லலாம். பல முறை முத்தம் பண்ணவர் தான், ஆனா அவரா புரிஞ்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைக்கிறது தான் இங்க பிரச்சனை. ஏங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு முறை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுங்க அப்படின்ட்டா பிரச்சனை இல்லை. இவங்க போயிட்டு அவர் அங்க உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட அப்படியே கம்ப்யூட்டர்ல இப்போ இந்த நம்ம டேப்லாம் இருக்குது பார்த்துக்கிட்டே இருப்பாரு. விசுக்குன்னு போவாங்க இந்த பக்கம், இந்த விசுக்கு அப்படின்னு போவாங்க. இவர் அப்படி பார்த்துட்டு மறுபடியும் போயிடுவார், ஏதோ ஏதோ போறாங்க போல் இருக்கேன். அப்புறம் இந்த பக்கம் ஒரு முறை போவாங்க. இந்த நமக்கு ஒரு இதுக்கு பேர் மர மண்டை. அது என்ன ஆகும், ஒண்ணுமே புரிஞ்சுக்காது, என்னன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரியே இருக்கும். அப்புறம் கிச்சன்ல சவுண்டு கேட்கும், டமால் டிமின்னு ஒரு சவுண்டு கேட்கும், பாத்திரம்லாம் ஒரு மாதிரி ஆகும். அப்போ சில ஞானமான ஆட்கள் இருப்பாங்க பாருங்க, ஞானமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு அங்க என்ன சத்தமா, சத்தத்தை குறை, காரணமே நீதாயா, இது வாய் திறந்து இன்னும் சொல்ல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்ச பிறகு பக்கத்துல வருவாங்க. வந்தோடனே ஒரு மாதிரி இந்த வீட்டுல ஒருத்தர் பேசாம இருந்தா 9 நிமிஷம் கழிச்ச பிறகுதான் தெரியுமா ஆள் பேசலையேன்ட்டு. இந்த மேல் இருக்காருல்ல ஹஸ்பண்டுக்கு 9 நிமிஷம் அமைதியா இருந்தா ரொம்ப சந்தோஷம். 9 நிமிஷத்துக்கு அப்புறமாவும் அமைதியா இருந்தா இன்னமும் பிரச்சனை போல் இருக்கடா, இன்னும் சத்தத்தை காணுமேனு தேடுவாங்களாம். அப்ப என்ன நடக்குது? அப்ப இந்த 9 நிமிஷம் கழிச்ச பிறகு இந்த அம்மா பக்கத்துல வருமா, ஒரு மாதிரி பாப்பாரு, என்னாச்சு? அந்த அம்மா அப்போ கத்துவாங்க பாருங்க, உங்களுக்கு நான் முக்கியமே இல்லை, என்ன நீங்க புரிஞ்சிக்கவே மாட்டீங்க, உங்களுக்கு எல்லாம் எது கல்யாணம், இவருக்கு ஒண்ணுமே புரியாது, என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப என்ன நடந்து போச்சு அப்படின்னு. ஆனா ஒரே ஒரு தேவைதான். இந்த தேவைய இப்ப நான் இதை சில சகோதரிகள்கிட்ட சொல்லியிருக்கேன். இப்படி சொன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன பிரதர்
என்ன நீங்க பேசுறீங்க, நீங்க ஒரு நல்ல ஊழியக்காரரு, நிறைய ஆலோசனை சொல்லுவீங்க நினைச்சு வந்து கேட்டா நீங்களும் இப்படி இருக்கிறீங்களே. நாங்க வந்து உங்களுக்கு சட்னி வேணுமா சாம்பார் வேணுமான்னு கேட்டா வைக்கிறோம். நிறைய நேரத்துல அது கேட்காம இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு அவங்க அவங்களுக்கு தான் தெரியும். வச்சிட்டதுனால சாப்பிடுறாங்க. நீங்க கேட்டு வைக்கிறது இல்ல பாவம். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க, நாங்க உங்களை எப்படி விசாரிக்கிறோம், நாங்க புரிஞ்சுக்கிட்டு செய்யறோமே, நாங்க எப்படிலாம் உங்களை காப்பாத்துறோம், நீங்க விழுறதுக்கு முன்னாலே விழ போறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டுலாம் நாங்க வந்து பிடிக்க ட்ரை பண்றோம். நாங்க விழவே மாட்டோம், நாங்க வந்து ட்ரை பண்றோமே. நாங்க விழும்போது கூட தூக்குன்னு சொல்ற வரைக்கும் அமைதியா இருக்கிறீங்களே, ஏன் இப்படி? கல்யாணம் ஆனா முதல் வருஷமா இருந்தா பரவாயில்ல, 15 வருஷம் கழிச்சு கூடமா பிரதர் அப்படியே இருக்கணும்? எனக்கு அதை கேட்கும் போதெல்லாம் எனக்கு இப்படி தோணும். இந்த கண்ணு தெரியாதவன் வரும்போது இயேசு கேட்பாரு, உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? அப்படி கேட்ட உடனே பக்கத்துல பேதுரு மனசுல என்ன ஓடி இருக்கும், இத்தனை வருஷமா ஊழியம் செய்யறாரு இந்த மனுஷன், 3.5 வருஷமா ஊழியம் செய்யறாரு, இன்னுமா தெரியாது இவனுக்கு என்ன தேவைன்னு. புரியுதா உங்களுக்கு? இத்தனை வருஷம் கல்யாணம், இத்தனை வருஷம் ஆச்சா, இன்னுமா புரியலன்னா இது புரியாத மேட்டரே கிடையாது. இது நீடு எக்ஸ்பிரஸ் பண்ணி நீடு ஃபுல்ஃபில் பண்ணணும். ஆனா ஃபுல்ஃபில் பண்ணாத போது கூட இப்ப என்ன பிரச்சனை, அடுத்த பிரச்சனை சொல்லிட்டேங்க, சொன்னாலும் அவருக்கு புரியல, சொன்னாலும் புரியல, அந்த நேரம் தான் ட்ரஸ்ட் தேவை. அந்த நேரம் தான் நம்பிக்கை என்பது தேவை. இப்ப எப்படி நீங்க ஒரு ஜெபம் பண்றீங்க, ஜெபம் பண்ண உடனே ஆண்டவர் நீங்க நினைச்ச மாதிரியே பதில் கொடுத்துட்டாரா? நீங்க நினைச்ச மாதிரி பதில் தரல, ஆண்டவர் உடனே பதில் தரல, அதுக்காக நீங்க ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை விட்டுற போறீங்களா? அப்படி நீங்க விட போறது இல்லையே. நீங்க கேட்டீங்க, அவர் தரல, தொடர்ந்து நம்புறீங்க. ஏன்னா நீங்க அவரை நம்புவதாக நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க. ட்ரஸ்ட் இஸ் யுவர் சாய்ஸ். நமக்கு ட்ரஸ்ட்ன்றது என்னன்னா ஏன் வரமாட்டேங்குதுன்னா, நான் நினைத்தது போல அவர் செயல்படல, நான் நினைச்சது போல எனக்கு பதில் தரல, நான் இந்த பதில் தான் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நான் நினைச்சது போல இவர் முடிவு எடுக்கல, ஆகவே இவரை நான் நம்ப முடியாது, நான் நினைச்ச மாதிரி நடக்காததுனால நான் உன்னை நம்ப மாட்டேன். அதான் நமக்கு ஒரு ட்ரஸ்ட் டிஃபிஷியன்ஸ். அதான் சொன்னேன் ட்ரஸ்ட பத்தி சொல்றேன்னு சொல்லி. ஐ எம் நாட் ஏபிள் டு ஆன்டிசிபேட் யுவர் டிசிஷன். நீங்கள் இப்படிதான் நடந்து கொள்வீர்கள் என்று என்னால் எதிர்பார்க்க முடியவில்லை, அல்லது நான் எதிர்பார்த்தது போல நீங்கள் நடந்து கொள்வதில்லை, ஆகவே உங்களை நான் நம்ப முடியாது. அப்படி நீங்க யாரையுமே நம்ப முடியாது, கடவுளையும் நம்ப முடியாது. அடுத்தவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்றத பார்த்து நான் நம்புவேன்னா யாரையும் நம்ப முடியாது. நான் உங்களை நம்ப போகிறேன் என்பதை முதலாவது முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஒருவேளை நீங்க நினைச்ச மாதிரியே அவங்க முடிவு பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள், சூழ்நிலைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ்ல இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொல்லி சொன்னா, 2 பேர் சேர்ந்து முடிவு எடுக்க வேண்டிய ஒரு கட்டத்துல இவங்க முடிவே சொல்ல மாட்டாங்க, இவங்க அதை பற்றி பேச விரும்ப மாட்டாங்க. நான் ஒரு பெரிய விஷயம் நடக்கும்போது கூட இனிமே நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படிதான் சொல்லுவாங்க. நான் இனிமே அதை பேச விரும்பல. ஏன்னு சொன்னா இவங்க அதை சூப்பர் ஸ்பிரிச்சுவல் நினைக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, நான் ரொம்ப ஆவிக்குரியவன், நான் வந்து யாரையும் ஹர்ட் பண்ண மாட்டேன், நான் யாருக்கும் என்னுடைய தேவைகளை சொல்ல மாட்டேன், என்னுடைய இருதயத்தில் என்ன போயிட்டு இருக்கு நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன், இது வந்து நான் மனசுக்குள்ளே வைத்து, மரியாள் எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து வைத்தாள், ஆகவே நானும் என் இருதயத்தில் எல்லாவற்றையும் வைத்து வைப்பேன். இது வந்து ஒரு பெரிய ஆவிக்குரிய விஷயம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. கிளியரா கேட்டுக்கோங்க, பிறகு நீங்க அதை மறுபடியுமா கூட போய் கேட்டு பாருங்க. அது ஆவிக்குரிய விஷயமே இல்லை, அது உங்க இருதயத்தின் பயம். நீங்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, பயந்தாங்கொள்ளிகள். ஆகவேதான் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறத நாம சொல்ல மாட்டேங்கிறோம். அதுக்கு பேரு ஆவிக்குரியது என்று கொடுத்துக் கொள்வோம். சில பேர் சண்டை போட்டா ஃபாஸ்டிங் போயிடுற மாதிரி, பேச விருப்பம் இல்லை, ஃபிளைட் சீன் எடுத்துருவாங்க, உடனே அங்கிருந்து எப்படி தப்பிக்கலாம், நான் ஒரு 3 நாள் ஃபாஸ்டிங். அந்த ஆவிக்குரியவர்களுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் மாதிரி அது. அவங்க முகத்துல கவர் பண்றதுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அது. ஆனா இருதயம் வந்து வேதனையாவே இருக்கும், இருதயம் வேதனையாவே இருக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு போயிடும், காயப்பட்டுரும், அஃபென்ஸ் ஆயிடும், அவங்க மேல வைராக்கியம் உண்டாயிடும், அதெல்லாம் நடக்கும். அப்போ பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் வந்து ஏதாவது ஒண்ணு, இப்ப நீங்க காஃபியை கொட்டிடுறீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப நம்ம சொல்லுவோம் பாருங்க, பரவாயில்ல 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 பரவாயில்ல. அந்த பரவாயில்ல வந்து என்ன ரொம்ப இதுவா இருக்கும்னா, ஐயோ அவங்க ஏதாவது நினைச்சிட போறாங்க அப்படின்றது இருக்கும். ஸோ என்ன பிரதர் பண்ணும், காஃபி கொட்டா திரும்பி ஓங்கி அரைஞ்சிடணுமா அவங்கள,
இது அக்ரெசிவ் கம்யூனிகேஷன் போகுது. ஒன்றும் இல்லை, காப்பி கட்டின உடனே உண்மையிலேயே உங்க இருதயத்துல என்ன போகுதோ அதை சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? எல்லாத்தையும் நீங்க சொல்ல போறது இல்லை. ஒரு மேனேஜர் இருக்கிறாரு, உங்களுக்கு வேலை கொடுக்க போறதுன்னா நீங்க பரவாயில்ல தான் சொல்லி ஆகணும்ல. சார் விலை உயர்ந்த சட்டை சார் அப்படிலாம் அவர்கிட்ட சொல்ல முடியாதுல்ல. ஆனா நெருக்கமான உறவுகள்ல கூட அதை நம்ம கீப் அப் பண்றோம். நம்ம இருதயத்துக்குள்ள உண்மையிலே என்ன போயிட்டு இருக்குதோ அதை அழகா நம்ம சொல்ல தயங்குகிறோம். அதுக்குதான் இந்த பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன் இட்ஸ் ஓகே? ஆனா உண்மையிலே அது ஓகே இல்லை. உண்மையிலே ஓகேவா இருந்து ஓகே சொன்னீங்கன்னா ஓகே. உண்மையிலே ஓகேவா இருந்து ஓகே சொன்னீங்கன்னா ஓகே. உண்மையிலே ஓகேவா இல்லாத போது நீங்க ஓகேன்னு சொன்னீங்கன்னா அது ஓகே இல்ல. திரும்பி சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இந்த ரெண்டுக்கும் இடையில ஒருத்தர் இருப்பாங்க. அவங்க தான் டேஞ்சரஸ் பீப்புள். அவங்க தான் நம்ம யாரு? அக்ரெசிவ் பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். அக்ரெசிவ் பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ். இவங்க கோமா தான் இருக்காங்களா இல்ல அமைதியில தான் இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்க முடியாதவங்க. சுகர் கோட்டட், வாயில இனிப்பா இருக்கும், உள்ளுக்குள்ள முதல்ல நான் சொன்ன பாசிவ் அடி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சுகமே இருக்கும். ஆனா இவங்க அப்படி இல்லை, வன்மமா இருப்பாங்க. வாயில டேஸ்டா பேசுவாங்க, ஆனா இங்க பேசும்போது ரொம்ப பிரச்சனையாயிடும். அப்போ இந்த 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 இவங்க எப்படி இருப்பாங்கன்னா, உங்ககிட்ட பேசும்போது நிறைய வசனம் சொல்லுவாங்க. பிறகு ஜோக் அடிக்கிற மாதிரியே சர்காஸ்டிக்கா பேசுவாங்க. உங்களை காயப்படுத்துற மாதிரியும் இருக்கும். பிறகு கேட்டா நான் ஜோக்கால சொன்னேன் அப்படின்றாங்க. பட்டய குத்துக்கோள் போல இருக்கும். கேட்டா நான் விளையாட்டுக்கல்லவோ சொன்னேன் அப்படின்னு சொல்லிடுவானா. அந்த மாதிரி ஆட்கள். அதுவும் அவங்க உள்ளத்துல என்ன இருக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. அவங்க உள்ளத்தை திறந்து காண்பிப்பதற்காக அவங்க அப்படி பேசல. இந்த 3 விஷயங்களுமே அப்படிதான் இருக்கும். ஆனா நான்காவதாக அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ஸ். அதுக்கெல்லாம் தமிழ்ல எனக்கு சரியான வார்த்தைங்க தெரியல. அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்னா உறுதியான உறவை வளர்க்கிற ஒரு கம்யூனிகேஷன். அங்க என்ன இருக்கும்னா, இப்ப பாருங்க, முதல்ல அக்ரெசிவ். அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நீ முக்கியம் கிடையாது, நான் தான் எனக்கு முக்கியம், நீ எக்கேடு கட்டும் போ, நான் நல்லா இருக்கணும், அவ்வளவுதான். பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, நான் முக்கியமே கிடையாது, நீ தான் முக்கியம். நான் முக்கியம் இல்லைங்க, யூ ஆர் இம்பார்ட்டன்ட். ஆனா இந்த 3வது ஆட்கள் இருக்காங்கல்ல, இவங்க குழப்பவாதிங்க. அவங்களுக்கும் அவங்க தான் முக்கியம், அடுத்தவங்க முக்கியம் இல்லை. ஆனா அடுத்தவங்க முக்கியம் மாதிரி காட்டுவாங்க. இது 3வது. ஆனா 4வது ஆட்கள் தான், நான் ரொம்ப முக்கியம், அதே நேரத்துல நான் எந்த அளவு எனக்கு முக்கியமோ அந்த அளவு நீயும் முக்கியம், உனக்கு நீ முக்கியம் அப்படின்னு எம்பவர்மெண்ட் பண்ணுவாங்க. பவர்ஃபுல் பீப்புள் எப்பவுமே தங்களை சுற்றி உள்ளவங்களும் பவர்ஃபுல்லாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. விடுதலை அடைந்தவர்கள் தங்களை சுற்றி உள்ளவர்கள் விடுதலையாவே இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்க மற்றவங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படிதான் உங்களை நீங்க நடத்திக்கிறீங்கன்றதுக்கு அடையாளம். நீங்க எப்பவுமே மற்றவங்களை திட்டிகிட்டே இருக்கீங்க வச்சீங்க, நீங்க எப்பவுமே மற்றவங்களை கண்டம் பண்றீங்க, ஜட்ஜ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, பேசிக்கா நீங்க ஒத்துக்கலனாலும் இதுதான் ஃபார்முலா. உங்களை குறித்து எங்கோ உங்களுக்கு ஒரு அவமானம் இருக்கிறது. உங்களை குறித்து இப்ப பாருங்க, ஸ்ட்ரிக்டா இருக்கணும்னு சொல்லுவாங்க சில பேரண்ட்ஸ். நீங்க பாத்திருக்கீங்களா? பிள்ளைங்களை பயங்கர ஸ்ட்ரிக்டா வளர்ப்பாங்க. அது பேக் ஃபயர் ஆகும். ஏன் பேக் ஃபயர் ஆகும்னா, இவங்க எந்த தன்மையில இருந்து பண்றாங்கன்னா, நான் சின்ன இதுல இந்த தப்பு எல்லாம் பண்ணிட்டேன், நான் ஸ்ட்ரிக்டா இல்லாம என்ன ஸ்ட்ரிக்டா வளர்க்காம போயிட்டாங்க, நான் இந்த தப்பை நான் யாரையும் பண்ண விடக்கூடாது, இந்த தப்பை நான் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது உள்ளுக்குள்ள எங்கேயோ இருக்குது. நான் இப்படி ஏமாந்துட்டேன், அதனால யாராவது ஏமாந்தா நான் கோபமாயிடுவேன். ஆனா நீங்க என்ன நினைச்சாலும் சரி, மற்றவர்களை நீங்கள் எப்படி நடத்துகிறீர்களோ, மற்றவங்க மேல எல்லாம் அன்பா இருந்தீங்கன்னா முதலாவது நீங்க உங்க மேல அன்பா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஏன்னா அப்படி இல்லாம மற்றவங்க மேல நீங்க அன்பா இருக்க முடியாது. எந்த பகுதியிலையும் சில பேர் சாப்பாடு கொடுக்கறதுல ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா மற்ற விஷயங்கள்ல ரொம்ப கடுமையா இருப்பாங்க. சில பேர் மற்ற விஷயங்கள் அன்பா இருப்பாங்க, ஒரு சில பகுதிகளில்
அவங்க எந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அந்த இடத்துக்கு ரப்பெல்லாம் நடப்பாங்க. ஸோ நம்ம நம்முடைய இருதயத்துல நம்ம பாதிக்கப்பட்டிருக்கிறோன்றத நம்ம ஒத்துக்கொண்டு அங்க நாம சுகத்தை பெற்றுக்கொள்வது சுவிசேஷத்தின் வழியாக பெற்றுக்கொள்வோம். ஓகே, அப்போ இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா, மற்றவர்களும் முக்கியம், நானும் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ரஸிவ் கம்யூனிகேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட எப்படி, அவங்க ஒருத்தர் சண்டை போடுறவனா இருக்கிறான், அவன்கிட்ட இவங்க முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ பேசக்கூடிய, உன்னோடு கூட பேசக்கூடிய நிலையில நான் இல்லை, ஏன்னா உனக்கு மரியாதை கொடுக்க தெரியல, நீ கோபமா பேசிட்டு இருக்கிற, எப்போ நீ கோபமா பேசலையோ, எப்போ உனக்கு மரியாதையா பேச தெரியுதோ அப்ப நான் அவங்க கூட பேசுறேன் அப்படி சொல்லுவாங்க. பாசிவ் கம்யூனிகேட்டர்ஸ் எப்படி சொல்லுவாங்க, எல்லாம் சரி சரி சரின்னு சொல்லாத, நம்ம கண்டிப்பா இதை குறித்து பேசிதான் ஆகணும், நான் என்ன செய்ய போறேன்றது இப்ப முக்கியம் இல்ல, இதை குறித்து நீ என்ன செய்ய போறன்றது ரொம்ப முக்கியம். அது சின்ன சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கும். நான் ஒரு முறை ரொம்ப நாள் கழிச்சு என்னோட நண்பர் என்னை பார்த்தாரு. உடனே ஹோட்டல் கூப்பிட்டு போனாரு. கூப்பிட்டு போயிட்டு கேட்டாரு, ஃபெலிக்ஸ் என்ன சாப்பிட்ற அப்படின்னாரு. உடனே நான் சொன்னேன் ஏதாவது அப்படின்னு, ஏதாவது அப்படின்னு, ரொம்ப நாளைக்கு முன்னால. அப்போ உடனே அவரு கிண்டலா அப்படி சொன்னாரு, கஞ்சும் கருவாடுன்னு சொல்லட்டுமா அப்படி கேட்டார். கஞ்சும் கருவாடுன்னு சொல்லட்டுமா அப்படி கேட்டார். அப்போ எனக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஏதாவதுன்னு ஒரு நல்ல டீசெண்டா சொன்னா கஞ்சும் கருவாடுன்றாரு அப்படின்னு. நான் சொன்னேன், அப்ப நீ மான் கறியும் மயில் நாக்கும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அப்ப அவன் சொன்னா, மெனுல இருக்கிறதா சொல்லு அப்படின்னா. அப்ப நான் உடனே சொன்னேன், கஞ்சும் கருவாடும் மெனுவில் இருக்குதா அப்படின்னு கேட்டு நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கு ஒரு 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 எல்லை இல்லாத மாதிரி இருக்குது. ஆனா அந்த மெனுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை என்னுடைய தேவைகளாக, என்னுடைய நீடாக நான் சொல்லணும். இதை எப்படி சொல்லணும்ன்றதான் கத்துக்கணும். என்னுடைய நீட்ஸை மற்றவர்களோடு கூட எப்படி நான் பகிர்ந்து கொள்வது. ஏன் எனக்கு அது செய்ய முடியலன்னு சொல்லி சொன்னா, ஐ எம் நாட் வேல்யூவிங் மை நீட்ஸ். என்னுடைய தேவைகளை நானே மதிப்பதில்லை. எனக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குதோ அதை நான் மதிக்கிறது இல்லை. என்ன நான் மதிக்காத பொழுது மற்றவர்களுக்குள்ளாக என்ன போகிறது என்பதை என்னால் மதிக்க முடியாது. இதுதான் பிரச்சனைகளுக்கான ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். நமக்குள்ளே நமக்கு என்ன நடக்கிறது என்பது புரியாவிட்டால் மற்றவர்களுக்குள்ளே என்ன நடக்கிறது என்பது எப்படி புரியும்? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, நமக்கு எப்போ எங்கேயுமே எந்த ஸ்கூல்லையுமே நமக்குள்ள ஓடுகிற எண்ணங்களை எப்படி டிரான்ஸ்லேட் பண்றது, அதுக்கு எப்படி இன்டர்பிரேஷன் கொடுக்கறதுன்னு எங்கேயும் சொல்லி தரல. நம்முடைய எமோஷன்ஸை, நம்முடைய டிசையர்ஸை எப்படி வார்த்தைகளால சொல்லணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அது ஏதோ சில சமயங்கள்ல நடந்திருக்கலாம். ஆனா நமக்கு நான் அப்படி அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு நல்லா விவாதிக்க தெரியும், ஆனா நமக்கு உரையாட தெரியாது. சண்டை போட தெரியும், நியாயம் பேச தெரியும், ஆனா உரையாட தெரிய மாட்டேங்குது. ஏன்னு சொன்னா, கம்யூனிகேஷன் என்ன நம்ம நினைக்கிறோம், அடுத்தவங்க இருதயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படி கண்டுபிடிக்கிறத நினைக்கிறோம். இல்ல, நம்ம இருதயத்தை வெளிப்படுத்துவது. The first goal of conversation is not agreement. நீங்க கான்வர்சேஷன் பண்ணும்போது ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு யாரோடையும் உட்காந்து பேசி பாருங்க. நான் சொல்வதெல்லாம் இவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை ஞாபகம் வைத்துக்கொண்டு பேச ஆரம்பி. யாரோட பேசினாலும், ஏன்னா நம்ம பேச ஆரம்பிச்ச உடனேயே உள்ளுக்குள்ள கிக் ஆகுற விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, வண்டி எங்க ஸ்டார்ட் ஆயிடுதுன்னு சொன்னா, நான் சொல்றதை இவங்க ஒத்துக்க மாட்டேன்றாங்க, இவங்கள்ட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. நாங்க கூடி வரும்பொழுது கொஞ்சம் பேர் நாங்க ஐக்கியமா இருக்கிறோம். அப்ப சில சமயங்கள்ல என்கிட்ட சில விஷயங்கள் வராது, என்னை பத்தி குறையா பேசியிருப்பாங்க. அது பிறகு என் காதுக்கு வரும். என் காதுக்கு வரும்போது நான் கேட்பேன், ஏன் இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட கேட்கல அப்படின்னு சொல்லுவேன். அப்ப அவங்க சொல்லுவாங்க, உங்ககிட்ட கேட்டா ஏதாவது கரெக்டான ஒரு காரணத்தை சொல்லி எங்க வாயை அடைச்சிடுவீங்க, அதனால உங்கள்கிட்ட சொல்றது இல்லை. எப்படி பாருங்க, கரெக்டான பதில் கிடைச்சணும்னு என்கிட்ட சொல்றது இல்லை அவங்க. இதனால சில பேர் சொல்றது இல்லை. ஏன்னா நிறைய பேருக்கு சரியான பதில்லாம் தேவையில்லை, சொல்றத அப்படியா அப்படியா. இப்ப யாராவது அவங்க துணைவரை பத்தி என்கிட்ட குறையா பேசினா நான் என்ன சொல்லணும், ஆமா 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 ஆமா
அவர் ரொம்ப மோசமானவர், ரொம்ப மோசமானவர், பிடிச்சி ஜெயில போடுங்க சார் அப்படி சொன்னா ரொம்ப சந்தோஷமாயிடும் அவங்க. அதுக்குதான் என்கிட்ட வந்தாங்களே தவிர என்கிட்ட ஆலோசனைக்காகலாம் வரல. நான் ஆலோசனை சொன்னா யாருக்கும் பிடிக்காது, கூட சேர்ந்து பேசணும். ஆமா ஆமா அவர் தப்பானவர் தான், ஐயோ அப்படியே பண்ணிட்டாரு, சேச்சா ரொம்ப மோசமான மனுஷனாகிறாரே, ரொம்ப சரி கிடையாது பாருங்க அப்படின்னு பேசுவோம். இதனால எந்த நன்மையும் நடக்க போறது இல்லை. அந்த நேரத்துக்கு அவங்களை எங்க குழியில இருந்து தூக்கி விட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் அவங்களுக்கு, அவ்வளவுதானே தவிர அவங்க குழியில இருந்து மேல வரப்போறது இல்லை. நம்ம எப்படி உரையாடலை செய்கிறோம் அல்லது நமக்குள்ளாக ஓடுகிற விஷயத்தை எப்படி வெளியே சொல்ல அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது புரியணும். நிறைய நேரத்துல நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிற தேவைகளை வார்த்தைகளால சொல்லாததுனாலதான் வீட்டுல நிறைய பிரச்சனை உண்டாகும். அதை சில பேர் இப்படி சொல்லுவாங்க, சொல்லிட்டா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லித்தான் செய்யணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வேற வரும். அப்படி பண்ணாதீங்க. So first goal of conversation is not agreement. நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்வதல்ல நீங்கள் பேசுவதற்கான நோக்கம், நீங்கள் சொல்வதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக, to make them understand, not agreement. மறுபடியும் சொல்றேன், ரெண்டுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. எப்படி அண்டர்ஸ்டாண்ட்ன்றது, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேன்றான்றது இல்ல, ஒத்துக்கவே மாட்டேன்றாருன்றது அர்த்தம். அததான் நீங்க அப்படி சொல்றீங்க. இவர் நான் சொன்னதை ஒத்துக்கவே மாட்டேன்றாருன்றதா நீங்க என்ன சொல்றீங்க, புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாருன்ற வார்த்தையில சொல்றீங்க. புரிஞ்சுக்கிட்டதை ஒத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்கிங் இஸ் நாட் கம்யூனிகேஷன். பேசிக்கிட்டு இருக்கிறது உரையாடல் அல்ல. அது நிறைய பேர் பண்றாங்க. நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்கள் பேசுறாங்க பெண்கள் பேசல, அதெல்லாம் சொன்னேன் இல்லையா. அந்த டைம்ல நிறைய பேர் பேசுறதுனால அவங்க உரையாடுறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. தே ஆர் டாக்கட்டிவ், நாட் கம்யூனிகேட்டர்ஸ். வளவளவளன்னு பேசுவாங்க, ஆனா இதயத்தை தொடர்ந்து அவங்க தங்களுடைய ஃபீலிங்ஸை வெளியே காட்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி காட்டக்கூடாதுங்கிறதுக்காக அதுதான் காமெடியன்ஸ் எல்லாம் பண்றாங்க. நிறைய காமெடியன்ஸனுடைய வாழ்க்கை நான் உள்ளுக்குள்ள அழுகிறேன் வெளியே சிரிக்கிறேன்ற கதையில போயிட்டு இருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிற அழுகியை யாருக்கும் காமிச்சிடக்கூடாதுன்றது தான் அவங்க அதுக்கு போட்டிருக்கிற முகமூடி தான். ஜோக்ஸ் சர்காஸ்டிக்கா பேசுறது, ஃபன் பண்றது, இதெல்லாம் நிறைய பேருக்கு அது ஒரு முகமூடியா கூட இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கோல் அக்ரிமெண்டா இருக்கும்போது அவங்க டிஸ்அக்ரி பண்ணாங்கன்னா அது ஃபைட்டா முடியும். அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும்போது அவங்க நம்முடைய பார்வையை அவர்களுக்கு சொல்லுகிறோம், நம்முடைய எக்ஸ்பீரியன்சஸ் அவர்களுக்கு சொல்லுகிறோம், என்னுடைய இருதயத்துக்குள்ளாக என்ன போய்கிட்டு இருக்குதுன்றத அவங்களுக்கு சொல்லுகிறோம். அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்களா ஒத்துக்கலையான்றது பிரச்சனை இல்லை. இதுதான் கோல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். கோல் ஆஃப் அக்ரிமெண்ட்னா நான் சொன்னதை நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா அது விவாதத்தை சூடாக்கி சண்டையில போய் முடியும். ஸோ நாம எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட இப்படி கேட்போம், எந்த நிலையில நான் இருக்கிறேன்றதை கண்டுபிடிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. am I passive, am I aggressive? என்னுடைய மனதை திறக்க முடியாம போறதுக்கு காரணம் எங்க நான் ஷட் டவுன் ஆனேன், ஏன் நான் இறுக்கமானேன், ஏன் யார்கிட்டையும் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன் பேசுறதுனால பிரச்சனைகள் தீராதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எங்க வந்துச்சு, ஏன் என்னுடைய இருதயத்தை என்னால திறந்து காட்ட முடியல. பேசாம போறது பிரச்சனைகளை தீர்த்துரும் நம்ம நினைக்கிறோம். ஒருத்தரை பிடிக்கல அதனால நான் அவரோட பேசல அதனால பிரச்சனை தீர்ந்துரும். வெரி வெரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங், வெரி வெரி ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அதுக்கு பேர் பிரச்சனை தீர்றது இல்ல, நீங்க அவாய்டன்ஸ் ஆஃப் பெயின். நீங்க ஏன் உண்டாக்கப்பட்டீர்களோ அதிலிருந்தே விலகுகிறீங்க. அதுதான் அங்க ரொம்ப. அதனாலதான் மற்ற காரியங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாமலே இருக்கும். ஏன்னா நம்ம உண்டாக்கப்பட்டதே கனெக்ஷனுக்காக. நம்ம கனெக்ஷன் பிரியிறோம் உடனே. ஏன்னா அவங்க புரிஞ்சிக்கல, அவங்க உங்களை புரிஞ்சிக்க வேண்டியதில்லை. நீங்க உங்களை அவர்களிடத்தில் மனம் திறந்து பேசினீர்களா, உங்க உள்ளத்துல என்ன ஓடுதுன்றதை அவங்களுக்கு சொன்னீங்களா, சொன்ன பிறகு அவங்க ஏத்துக்கலன்னா பரவாயில்ல, இன்ஸ்பைட் ஆஃப் தேர் பிஹேவியர் மறுபடியும் நம்ம அவங்களோட கூட பேச முடியும். நீங்க நிறைய உங்களுடைய இருதயத்துக்குள்ள காயங்களை வைத்து கொண்டிருந்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுற கதையை போல, இந்த ஊர்ல யாருக்குமே வண்டி ஓட்ட தெரியல, காலையில இருந்து 7வது ஆள் என் மேல இடிக்கிறான் அப்படின்னு சொல்ல வேண்டியதான். ஓட்ட தெரியாது நமக்கா இருக்கலாம்,
யாருமே என்னை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றாங்க. நான் யாருக்கிட்ட நெருங்கினாலுமே சண்டை ஆயிடுது. இந்த மாதிரிலாம் உங்களுக்குள்ள நம்பிக்கை இருக்குமானா உங்க இருதயத்தை ஆண்டவர் சுகப்படுத்தும்படியாக ஜெபம் பண்ணு. உங்க இதயம் சுகமானா ஹோல்னஸ் இஸ் ஹோலினஸ். ஹோல்னஸ் இஸ் ஹோலினஸ். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. இது ஒரே இடத்துல வருகிற பாடல் வரிகளை நீங்க பார்க்கலாம். கூடுமானால் யாவரோடும் சமாதானமாயிருங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. சோ யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். யாவரோடும் சமாதானமாயிருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. சமாதானமா இருக்கிறது தான் பரிசுத்தமா இருக்கிறது. சமாதானமா இருக்கிறதுன்றது அமைதியா இருக்கிறது இல்லை. யார் என்ன மிதிச்சாலும் நான் வாங்கிக்கிட்டு பரிசுத்தத்தை காட்டுவேன் அப்படிங்கிறது ராங் அண்டர்ஸ்டாண்டிங். அது அமைதல். இந்தியாவும் பாகிஸ்தானும் அமைதியா இருக்குங்கிறதுனால சண்டை இல்லாம இல்லை. சமாதானம்ன்றது வேற, அமைதியா இருக்கிறதுன்றது வேற. அமைதியா இருக்கிறதுனால சமாதானம் உண்டாகாது. நிறைய எரிமலைகள் அமைதலா தான் இருக்குது. திடீர்னு ஒரு நாள் வெடித்து கிளம்புது, அது எரிமலை. சமாதானம் என்பது இதயம் சுகமாகிறதுனால உண்டாகிறது. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்புவது. அது உங்களை நிரப்புவதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அந்த கவலையிலிருந்து, பயத்திலிருந்து, வெட்கத்திலிருந்து, எங்க இதயத்தை யாரிடத்திலுமே திறந்து காமிக்க முடியாத அளவுக்கு எங்களை நாங்களே வெறுக்கிறதிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாளில் இந்த அற்புதம் நடப்பதாக என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே.